ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம முட்டை தோசை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 3 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றது போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போது தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் தொக்கு மாதிரி இருக்கிற அளவுக்கு நம்ம செய்யணுன்றதுனால தண்ணி அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்து நம்ம குக் பண்ணிக்கலாம். சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போகணும். அதனால் ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தண்ணி சேர்த்துருந்தோம், எல்லா தண்ணியுமே நல்லா ட்ரை ஆகிட்டு மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போயிட்டு சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை நம்ம காய் துருவதில் துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி துருவி சேர்க்க பிடிக்கலனாலும் நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஆனால் முட்டையை கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி துருவி சேர்க்கும்பொழுது தோசை சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்திருந்த 4 முட்டையும் துருவி எடுத்துக்கிட்டேன். தோசைக்கு மாவையும் நான் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு தோசை கல்லும் வச்சுட்டேன். கல் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கிறேன். கல் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் தோசை மாவு ஊற்றிக்கோங்க. தோசை ஊற்றிட்டு எல்லா பொருளையும் இதுக்கு மேலே சேர்த்ததுக்கப்புறமா தீ ஃபுல்லாக வச்சு குக் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தக்காளி தொக்கை ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். துருவி வச்சுருக்கிற முட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தோசையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது போலையும் செய்யலாம். அதுக்கப்புறம் வெறும் தக்காளி தொக்கை மட்டும் தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லியும் முட்டை துருவலையும் மேலே தூவி கூட விட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தோசை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நீங்கள் தக்காளி தொக்கையும் முட்டை துருவலையும் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். முட்டை தோசைக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்து முருகலாக செஞ்சு எடுக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு மேலே ஒரு மூடி போட்டுட்டு நான் தோசையை குக் பண்ணிக்க போகிறேன். நான் தோசை இப்போ திருப்பி போடாமல் செய்ய போகிறேன். அதனால் மேலே ஒரு மூடி போட்டுட்டு நான் குக் பண்ணிக்கிறேன். தோசை நல்லா வெந்து நல்லா மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். நல்லா மொறுன்னு தோசை செஞ்சுட்டு இதுக்கு மேலே நல்லா காரமாக தக்காளி தொக்கு கூட முட்டை இந்த மாதிரி துருவி போட்டு செய்யும்பொழுது தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம முட்டை தோசைன்னு சொன்னாலே தோசைக்கு மேலே முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக மிளகு இல்லை மிளகாய் தூள் தூவி விட்டுட்டு நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். இந்த முட்டை தோசை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இனி அப்பப்போ உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி தான் முட்டை தோசை செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.